நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் முருகர் கோயில் விசாக கட்டளை மடம். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தாநல்லூர்ன்ற ஒரு கிராமத்தில், எப்படி அத்தாநல்லூரில் நம்ம மூன்றீஸ்வரர் கோயில் பார்த்தோமோ அதே போல் அத்தாநல்லூரில் இருக்கக்கூடிய கஜேந்திர வரத பெருமாள், அந்த கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய கோயில். நீங்கள் மூன்றீஸ்வரர் கோயில் போகிறதுக்கு முன்னாடியே இந்த விசாக கட்டளை மடம் முருகர் கோயில் வந்துடும். ஒரு ரொம்ப சின்ன கோயில், ஒரு மடமாக அமைக்கப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த விசாக மடம் முருகர். மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய முருகர். ஜெனரலாக மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே தனி சிறப்பும் தனி சக்தியும் வாய்ந்த கோயில்களாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் முருகர் கோயில், இப்போ பழனி எடுத்துட்டிங்கனாலும் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு முருகர். அதே போல் இந்த அத்தாநல்லூர் இருக்கக்கூடிய விசாக கட்டளை மடம். ஜெனரலாக பார்த்தீங்க அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறக்கவங்க இந்த கோயிலில் சேவிக்கிறது, முருகரை தரிசிக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயில் இருக்கக்கூடிய இடும்பன் தெற்கு நோக்கி நமக்கு காட்சி கொடுப்பார். முருகர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு நோக்கி காட்சி கொடுப்பார். அவர் தன்னுடைய வலது கையில் வஜ்ராயத்தையும் இடது கையில் சக்தியையும் வைத்து நமக்கு காட்சி கொடுப்பார். இந்த முருகருக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய மயில் தனி சிறப்பு, வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மயில் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆமை, அதுதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல இந்த முருகருக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய அவருடைய அண்ணன் விநாயகர் மூஞ்சேர் மேல் அமர்ந்து நமக்கு சேவை கொடுப்பார். இதுதான் இந்த 3 விக்கிரகங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆனால் சக்தி அப்படின்றது மேற்கு பார்த்த முருகன் அப்படின்றதால நிச்சயமாக இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போய் முருகரை வழிபடுறாங்களோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஏற்றம் அப்படின்றது மிக அபரிவிதமாக இருக்கும் அப்படின்றது என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தனி சிறப்பு பெற்ற ஒரு முருகர். இந்த கோயிலுக்கு நேர் எதிரே நமக்கு மூன்றீஸ்வரர் கோயில், நம்ம ஏற்கனவே பார்த்த ஈஸ்வரன் கோயில். இந்த கோயிலுடைய ஈஸ்வரனுக்கு தான் இவர் இந்த நம்மளுடைய முருகன் விசாக கட்டளைமடை முருகன் 10 போட்டதாக அந்த சுக்கையும் தண்ணியில் கோத்து அவருடைய தீராத தலைவலிக்காக 10ஆக முருகர் தன்னுடைய தகப்பனாருக்கு கொடுத்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அதே போல் இவர் இரவு நேரத்தில் அத்தாநல்லூரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் வழிபாடு செய்வதாகவும் உண்டு. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு அதி அற்புதங்களை உள்ளடக்கிய முருகர் கோயில் தான் இந்த விசாக கட்டளை மடம் முருகன். அவசியம் ஒவ்வொருவரும் சேவிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கோயில். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்தாநல்லூரில் வீற்றிருக்கின்ற முருகன், மேற்கு நோக்கி பார்த்து நமக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த முருகன். அந்த கோயிலுடைய அமைப்பே ரொம்ப ஒரு சின்ன மடமளவுக்கு தான் இருக்கும். இது எல்லாராலையும் போக முடியுமா அப்படின்னா முடியும். ஆனால் முருகனுடைய ஒரு அழைப்பு, அவருடைய அனுகிரகம் அது இருந்தால் மட்டுமே போக முடியும். முருகனை நோக்கி வேண்டி விரும்பி கேளுங்கள், நிச்சயமாக அவசியம் முருகர் உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்றி கொடுப்பார். என்னுடைய கால நேரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலை 7 மணிலிருந்து 8 மணி, அதே போல் மாலை நேரத்தில் ஒரு சில நாட்களில் மட்டும்தான் மாலைகளில் இந்த கோயில் திறந்திருக்கும். அதனுடைய விசேஷ நாட்களில் மட்டும்தான். மற்ற நாட்களில் காலையில் மட்டும் இந்த கோயில் நடை திறந்திருக்கும். மூன்றீஸ்வரர் கோயிலில் பண்ணக்கூடிய அர்ச்சனைகள் மேலே தான் இந்த கோயிலையும் அர்ச்சனைகள் அலங்காரங்கள் பண்ணுறது உண்டு. இந்த கோயிலில் தனியாக நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு தரிசிக்கிறது முருகரை ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த விசாக கட்டளை மடம் முருகரை மற்ற ஏனைய நாட்கள் கிருத்திகை நாட்களில் செவ்வாய் வியாழக்கிழமைகளை தரிசிக்கிறது தனி சிறப்பு. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருவடியிலே சனம், அண்டாள் பிச்சுக்களின் திருவடியிலே சனம் சனம் சனம்.